மேம் என்ன பண்றீங்க? போர் அடிச்சுது, டிவி பார்த்துட்டு இருக்கேன். வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. டிவிலையும் சமையல் வீடியோன்னு கிண்டல் பண்ணாத, என்ன பண்றது, நமக்கு அதான் எப்பவுமே சமைக்கிறத பற்றி தான் பார்க்குறது. சமைக்கணும், சாப்பிடணும். சமையல் பார்ப்பேன், நியூஸ் பார்ப்பேன், எப்பயாச்சும் போர் அடிச்சா பாட்டு பார்ப்பேன். இப்போ என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? ஏதோ நீங்க சொல்ல வரீங்க. அதையே பார்த்துருந்தா எப்படி? நேற்று வாங்கி வந்த மளிகை சாமான்லாம் எடுத்து வைக்கலாம்ல. ஆமாம்ல, மறந்தே போயிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சேன். அது எப்படிங்க முடிஞ்சிடும்? இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. மளிகை சாமான் எடுத்து வைக்கலாம். நானும் ஒரு 1/2 hour ஃப்ரீ ஆகிறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஓகே, சரி, ஓகே. ரெடி, ஸ்டார்ட். ஓகே, கோ. போகுது. இப்போ நீங்கள் வந்து எடுங்க. ஃபர்ஸ்ட் அரிசி எடுத்து கொட்டிடலாமாங்க? ஃபர்ஸ்ட்டு அரிசியா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா அரிசி எடுத்து கொட்டுறோம். அரிசி ரொம்ப விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லை மாமா? நம்ம வாங்குற அரிசி 2500 ரூபா ஆயிடுச்சு. ஐயோப்பா, இந்த பசங்களுக்கு அது தெரியாமல் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு ஈவினிங் எடுத்துன்னு வராங்க பாருங்க. மனசே கஷ்டமாக இருக்குது அந்த அரிசியை பார்க்குறப்ப. அதை பார்க்கும்போது மனசு அவ்வளோ வலிக்குது. நேற்று சொன்னோன்னே என்ன பண்ணுறது, சொல்லவே கஷ்டமாக தான் இருக்குது குழந்தைங்கிட்ட. இவ்வளோ வேலை ஆயிடுச்சு, அவ்வளோ வேலை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வேஸ்ட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. நைட் சொல்லிட்டேனே நான். சொன்னோடனே பசங்க அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. 25 சொன்னோடனே பசங்க அப்படியே ஷாக் ஆகிட்டாங்கம்மா. நைட்டு நான் சொன்னேன் பிருந்தாகிட்ட ஸ்ரீகிட்டும், அப்படியே டேடி அப்படின்னாங்க. ஆமாம்மா, கொஞ்சம் பார்த்து முடிஞ்ச வரையும் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே டேடி அப்படின்னாங்க. சரி, ஓகே, நம்ம அரிசி எடுத்து டப்பாவில் கொட்டி வச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்மளோட ப்ராஜெக்டு. மேடம் வந்து இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. சின்ன சின்ன வேலை, வெயிட் இல்லாத மட்டும் மேடம். வெயிட் எல்லாம் நம்ம பார்த்துக்கணும், அதுக்கு தான் நம்ம இருக்கோம். சரி சரி சரி, வேலை செய்யறத நாங்கள் வந்து பதிவு பண்ணிடுறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. வாங்க, 4 பேருக்கு தெரியணுங்க, ஒரு விளம்பரம் தான். ஓகே ஓகே. கை பார்த்து, கை வலிக்குதுன்ற எப்படி கொட்டுறோம் பார்த்தீங்களா அரிசியை? இந்த டெக்னிக்கெல்லாம் கற்றுங்க. ஹெல்ப் பண்ணுவா? வேணாங்க, போதுமாம்மா. இந்த வாட்டி லாஸ்ட் 2 வாட்டி வாங்க அரிசி சரியில்லைங்க, ரொம்ப வீணாக போச்சு. நிறையா நல்லா இருக்குங்க. 2500 ரூபான்னு கொடுத்து வாங்கினாலும் இந்த அரிசி நல்லா இருக்கும். நம்ம அம்மாங்கள்லாம் இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து இதை சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த அரிசி எங்கே வாங்கினீங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ஒரே ஃபேமிலின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் வீட்லேயுமே அதே அரிசி தான், நம்ம அரிசி தான் இப்போ சாப்பாடு. நல்லா இருக்கு சாப்பாடு. அதனால நீங்களும் வேணா செக் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. கேடிஆர் பிராண்டு. அதெல்லாம் ஒன்றும் நீ ப்ரொமோஷன் கொடுக்க இல்லைங்க. இல்லைங்க, நிறைய பேர் வெல்கம் தான் சொல்லுவீங்க பெஸ்ட்டுன்னு. வெல்கமோட கேடிஆர் நல்லா இருக்கும். இப்போ எதுக்கு அவ்வளோ வெயிட்டு தூக்கி மேலே வைக்கணுமா? சரி, ஓகே. என்னோட மளிகை சாமான் எடுத்து வந்து கொடுத்துட்டிங்கன்னா, அதில் என்னென்ன ரொம்ப விலை, எல்லாமே விலை ஏறிட்டு இருக்குங்க. அச்சோ, என்னதான் பண்ணுறதுனே தெரியல. 5000 ரூபாய்க்கு வாங்கினோம், ஒன்றுமே இல்லாத மாட்டு இருக்குது. அதோட ஒரு காமெடி இருக்குங்க, சொன்னேன் ஸ்டாக் ஆகிடுங்க. கரண்ட் பில் லைஃப் டைம்ல அது அவங்கெல்லாம் கட்டறதே கிடையாது. பில்லு வேறு 8500 ரூபா வந்துருக்குது. ஏன் அப்படி வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். 800 900 தான் கட்டந்து. இல்லை அப்பெல்லாம் வரும், அதுதான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1500 1800 2000 அதிகம். 2000 ரூபாய் இந்த ஏசிலாம் நிறைய யூஸ் பண்ணும்போது கட்டுவோம். ஆனால் இப்போ ஏன் அவ்வளோ வருதுன்னு தெரியல, 8000 வந்துடுது. பார்க்கலாம், ஏதோ சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களே. ஓகே, மளிகை சாமான் எடுத்துன்னு வந்துருக்கோம்மா. ஓகே, பேசிக்கலி ஃபிசிக்கலி ஓகேங்க. வாங்க வாங்க, மளிகை சாமான் பார்க்கலாம் என்னென்ன வாங்கியிருக்குன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு எப்பவுமே ரவை தான் வருது. ஆமாம், தேவை இருக்கிறத வாங்கி இப்போ தேவை இருக்கிறத மட்டும்தாங்க வாங்கியிருக்கேன். நான் நினைக்கிற தேவைதான்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு ரவை. மற்றபடி இது வந்து மிஸ்டர் கோல்டு எண்ணெய். ஏன் இந்த மாதிரி சின்ன பாக்கெட்டில் ஒரு லிட்டர் வாங்கியிருக்கோன்னா, நம்ம வந்துட்டு நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் தான்.
காரக்குழம்பு மற்றபடி அப்படி வைக்கும்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். இந்த மீன் வறுக்கிற பொருள் ஏதாச்சும் செய்கிறோன்னா தான் இந்த ரீஃபைண்ட் ஆயில் தேவைப்படுது நமக்கு. அதுக்காக தான் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் திணை, குதிரைவாலி அரிசி, இது எல்லாமே வந்துட்டு இது வரகரிசி, சாமை, இந்த மாதிரி ஐட்டங்க. இதெல்லாம் வந்து காலையில் கூழ் செய்கிறதுக்கு கூழ் செய்யலாம், களி செய்யலாம், இல்லைன்னா பொங்கல் செஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம அது கூழ் செய்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு அரைக்கிறதுக்கு மாவு என்னென்னா சோளம், கம்பு, கேழ்வரகு, அதுக்கப்புறம் வேறு என்ன போடுவேன், சம்பா கோதுமை. அது அதுக்கப்புறம் மூக்கடலை, கருப்பு மூக்கடலை. நம்ம சொல்கிறேன் ப்ரோட்டீன் ஐட்டமா? ஆமாம், கருப்பு மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை. அப்புறம் உளுந்து, கருப்பு உளுந்து. டிஃபனில் மேக்ஸிமம் கருப்பு உளுந்து தான் போடுவோம். அதனால தான் நம்ம இட்லி வந்து ஒரு நாளைக்கு பிளாக்காக இருக்கும் பாருங்கள். பிளாக்கான கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். கருப்பு உளுந்து. அப்புறம் உதயம் துவரம்பருப்பு. துவரம்பருப்பை விட நான் பாசிப்பருப்பு நிறைய யூஸ் பண்ணுவேன் பொங்கலுக்கு, அப்புறம் டிஃபன் சாம்பாருக்கு, அதுக்கெல்லாம் இருக்குது ஏற்கனவே. அதனால தான் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன். உடச்சி கடலை, தேங்காய் சட்னிக்கு. பொட்டுக்கடலைங்களா? பொட்டுக்கடலை அப்படியா? ஓகே. நானே பருப்பு பொடி அரைக்கிறேங்க. அது என்ன, இந்த பொடி பார்த்தோன்னே அம்மா வீட்டில் இருந்தது பொடி, நெய் போட்டு அன்றைக்கி சாப்பிட்டேன். சரி ஒரு டைம் கடையில் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எந்த அளவில் நல்லாயிருக்குன்னு தெரியல. பூண்டு பருப்பு பொடியும் போட்டிருக்காங்க. சாதம் வச்சு நெய் இருக்குது வீட்டில், சுட சுட சாப்பிட்டு பார்க்கலாம். அப்புறம் மிளகு, சீரகம், கடுகு, என்ன கடலைப்பருப்பு இருக்குது, அதனால் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துருக்கேன். முந்திரி சமைக்க யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, நமக்கு போர் அடிக்கிறப்பெல்லாம் நம்ம ஸ்நாக்ஸுக்கு முந்திரி. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று தலைவன் எப்படிங்கிறான் பார்த்தீங்களா? ஷாஜகான்ல இருக்கிறாரு. சாரி, தலைவர் எப்படிங்கிறார் பார்த்தீங்களா? ஷாஜகான் படத்தில் லைஃப் டைம் இதெல்லாம் மறக்க முடியாத படங்க. ஈவினிங் ஷோ மழையில் நனைஞ்சு ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் நாள் மழையில் நனைஞ்சின்னு போயிட்டு பார்த்துட்டு வந்து படம். இதெல்லாம் அமேசான் வந்து. சரி ஓகே, அது நீ சரிப்பட்டு. இது வந்து இந்த முந்திரி பிஸ்தாலாம் நம்மளோட ஸ்நாக்ஸ் ஐட்டம். போர் அடிக்கும் போது சும்மா ஒன்று நேற்று போட்டு கொறிக்கிறது. இப்போ கல் உப்புங்க. ஆக்சுவல் ஃபஸ்ட்டு இதை தான் காமிச்சிருக்கணும். உப்பு, கல் உப்பு நல்லா காமிக்கணும். இதெல்லாம் வந்து ஸ்பைசஸ், ஹோல் ஸ்பைசஸ், பிரியாணி ஸ்பைசஸா? ஆமாம், ஓகே ஓகே, ஸ்பைசஸ் தானே? கரெக்ட் தாங்க, ஸ்பைசஸ் தாங்க. பட்டை. நீங்கள்லாம் வந்து இங்கிலீஷ் மீடியம், நான் தமிழ் மீடியம். அப்புறம் அம்மாவுக்கும் சாமிக்கும் விலை கேட்கறதுக்கு பஞ்சத்திரி, அவங்களுக்கு ஒன்று இவங்களுக்கு ஒன்று, 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதாங்க. நாங்கள் இங்கிலீஷ் மீடியம், அவர் லாஸ்ட் பெஞ்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு எண்ணெய்ங்க, விளக்கு ஏற்றுற எண்ணெய். அப்புறம் துணி துவைக்கிறதுக்கு லிக்விடு, அது துவைச்சிட்டு ஊற்றுறதுக்கு சாஃப்ட் டச். அம்மா கம்ஃபர்ட்டா? கம்ஃபர்ட் கிடையாது, வாசனை திரவியம். இது சாஃப்ட் டச், இதோட அது ஒரு கம்பெனி. ஆமாம். வாசனை வந்துட்டு நமக்கு எண்ணெய், ஹேர் ஆயில், தலைக்கு வாட்டிக்கா பவுட்ரு. ஏற்கனவே பவுட்ரு இருக்குது. அந்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்கும், இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கும். காலையில் அவங்க ஸ்கூல் காலேஜ் கிளம்பும் போது என்ன தொண்டை ஒரே கிச்சு கிச்சாகவே இருக்கு. தொண்டையில் கிச்சு கிச்சா? நான் இங்கே யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வச்சுன்னு அவங்க வந்து இங்கே எடுத்துன்னு போகிறாங்க, மாற்றி மாற்றி எடுத்துன்னு போகிறாங்க. சரி அவங்க ரூமுக்கு ஒன்று பவுட்ரு வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அதே போல் தான் க்ரீமும், ஹிமாலயா க்ரீம், ஃபேஸ் க்ரீம். ரொம்ப பெருசாக வாங்கிட்டுருக்கீங்க. அவங்களுக்கு பெருசு வச்சிட்ருக்கேன், இது எனக்கு குட்டியாக. பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் இருக்குது. சரி சோப்பு ஒன்று வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு சோப்பு ஒன்று வாங்கியிருக்கேன். பேஸ்ட்டும் 2 பாத்ரூம்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. சரி எக்ஸ்ட்ரா காலியான பட்டுன்னு எடுத்துக்கிட்டு சேஃப்டிக்கு. அவ்வளோதாங்க. ஷாம்பு பாப்பாங்களுக்கு,
மீரா ஷாம்பு. ஓகே, இதுதாங்க நம்ம வீட்டில் ஏதாச்சும் நான் வேஸ்டான பொருள் வாங்கியிருக்கேனப்பா. மக்களே நீங்கள் சொல்லுங்கள், இதில் ஏதாச்சும் தேவையில்லாமல் அனாவசியமாக வாங்கியிருக்க மாட்டேன். பேடு வாங்கணுமே எங்கப்பா? பாப்பா நைட் எடுத்துட்டாங்க. சரி, ஓகே. இதுதாங்க, இதில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் நான் வேஸ்டான பொருள் வாங்கியிருக்கணும்னு நீங்களே சொல்லுங்கள் மக்களே. மாமா வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார், தேவையில்லாத வாங்காத, தேவையில்லாத வாங்காத. தேவை இருக்கிறது ஒன்று, எல்லாமே தேவை இருக்கிறது தான். இது எல்லாமே மாவாக அரைக்கணும். இந்த கேழ்வரகு, கம்பு, சோளம் இதெல்லாம் அரைக்கணும். அரைச்சி இந்த சாமை, குதிரைவாளி இதை வேக வச்சுட்டு இந்த மாவு எடுத்து இதில் போட்டு நம்ம கூழ் செய்துட்டு, கூழ்னா நைட் செய்யறது இல்லை, காலையிலேயே செய்துட்டு சூடான கூழ், சூடானா சுடக்கூழா ஆற வச்சுட்டு தயிர் போட்டு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நல்லா இருக்குங்க. சும்மா எப்போ பாரு அந்த இட்லி தோசையே சாப்பிட்றதுக்கு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்குமாப்பா. சின்ன பாப்பா குட்டி வயசுலேருந்து சாப்பிட்னு இருக்கோம். 10 வருஷமாக நாங்கள் இதுதான் எங்களுக்கு. எப்பயாச்சும் தான் எங்களுக்கு இட்லி தோசையே. நைட்டில் இட்லி தோசை இருக்கும், காலையில் ஆனால் இந்த கூழ் தான் இருக்கும் எங்களுக்கு. சரிங்க, இதுதான் மளிகை சமயம் வாங்குனது நம்ம வீட்டில். நான் வேஸ்டானது எதுவும் வாங்கலை, மறுபடியும் பதிவு பண்ணுறேன். ஓகேவா தலைவர்? ஓகே தாங்க. பார்க்க வேறு என்னென்ன வாங்கலாம், இதெல்லாம் நீங்கள் வேஸ்ட்டாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். வந்து பாய் சொல்லிடுவோம்மா. பார்க்க கொஞ்சமாக இருந்தாலும் காஸ்ட் தான் அதிகம். காஸ்ட் அதிகம், வேறு என்ன பண்ணுறது? ஓகே, 4000, இதுவே 4800 வந்துடுச்சுங்க. 5000 ரூபா கொடுத்தாரு மாமா. 200 ஏதோ காயின் ஏதோ கையில் கொடுத்தாங்க. இங்கே வந்து உட்காருப்பாங்க, தெரியாது இது அங்கெல்லாம் தெரிஞ்சுதா? ஓகே, அவ்வளோதாங்க. மளிகை 200 சம்திங் கொடுத்தேன், சேஞ்சு கொடுத்தாங்க. அப்போல்லாம் வந்துட்டு பாப்பாங்க குட்டியாக இருப்பாங்க, ஸ்கூல் ஃபீஸும் கம்மியாக இருக்கும். அந்த ஸ்கூல் ஃபீஸை போயிட்டு கட்டிட்டு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போல்லாம் வாடகை வீட்டில் இருப்போம். வாடகை வீட்டில் பெரிய வீடாகவே இருந்தாலும் 3000 அவ்வளோதான் மாதம். அதை கட்டிட்டோம்னா நம்ம தான் ராஜா, நம்ம தான் மந்திரி, எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே கிடையாது, ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இப்போல்லாம் அப்படி இல்லைங்க. மளிகை சாமான் கிட்ட போனாலே ஃபீஸ் கட்டுற ரேஞ்சு கட்டிடுறது. மளிகை பாருங்க, இது ஒரு 4800, அது ஒரு 2500, இது எவ்வளோ பாயிருக்கு? 7000 சம்திங் ஆயிடுது. 7300 ஒன்லி. 300. இதில் பாப்பாங்களுக்கு பழம் எதுவும் வாங்கலை, எதுவுமே வாங்கலை. வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதுவுமே வாங்கவே இல்லை. நம்ம மளிகை சாமான் சமைக்கிற ஐட்டம் வாங்கினதே இவ்வளோ ஆகிட்டு இருக்கு. ஓகே, பாய். பாய். இதெல்லாம்